குட் மார்னிங். சேமியா உப்புமா இன்றைக்கி சண்டே. சேமியா உப்புமா இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட். உப்புமாவே பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க, அதனால் அந்த சேமியா உப்புமா பண்ணால் கொஞ்சம் வாயில் போடுவாங்க. கழுவிட்டிங்களா? க்ரீன் மசாலா பேஸ்ட், சில்லி சிக்கன் பேஸ்ட், ஜிஞ்சர் கார்லிக், க்ரீன் சில்லி. வெயிட் நிதானம் நான் ரெக்கார்ட் பண்ணோம். ஸோ இப்போ மேரினேஷன். ஓகே, நல்லா கழுவுன சிக்கனில் இந்த க்ரீன் சில்லி ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஸோ இந்த ரெசிபி முன்னாடி ஒரு ஸ்டோரி இருக்குது. ஸோ அங்கே வந்து அப்பா வேலை பார்க்கும்போது ஒரு பார்ட்டிக்கு போயிருந்தோம். ஸோ இந்த சில்லி சிக்கன் வந்து சர்வ் பண்ணாங்க ஸ்டார்டராக. ஸோ ரொம்ப பிடிச்சிச்சு, அவ்வளோ ஜூஸி. அப்போதான் லைஃப்லேயே ஃபர்ஸ்ட் டைம் சில்லி சிக்கன். பாருங்கள், இது வந்து எப்போ தெரியுமா, 90s ஆல்ரெடி பேக் இன் தி 90s அந்த காலத்தில் இது ஒரு பார்ட்டியில் ஒரு ஸ்டார்டர் டிஷ் ஆஸ் அ ஸ்நாக் சர்வ் பண்ணாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அடுத்த பார்ட்டியில் வந்து இது ஒரு காமன் ரெகுலர் டிஷ்ஷாக ஆயிடுச்சு. ஸோ ஒரு நாள் அப்பா வந்து இந்த ஷெஃபை வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட் சொல்கிறாங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்து நமக்கு வந்து அவங்க பண்ணி காட்டினாங்க. இதுவும் சவுமீனும். ஸோ இந்த சில்லி சிக்கன் செஞ்சு காட்டினாங்க, கூடிய சவுமின் அதாவது நூடுல்ஸ், அது ஒரு டிஷ்ஷு செஞ்சு காட்டினாங்க அந்த ஷெஃப். ஸோ அப்பத்துலேருந்து எங்கள் வீட்டில் வந்து இது மஸ்ட் அண்ட் ஷுட். ஏதாவது ஸ்பெஷல் ஒகேஷன் இல்லை ஏதாவது வீக்கெண்டில் அப்படி நாங்கள் செய்வோம். அது காம்பினேஷனாக செய்வோம், சில்லி சிக்கன் சவுமின் நூடுல்ஸ். இப்போ வந்து க்ரீன் சில்லி பேஸ்ட், அப்புறம் வந்து டார்க் சோயா சாஸ். ஸோ க்ரீன் சில்லி சாஸ், சோயா சாஸ், ரெட் சில்லி சாஸ் போடணும். அதுக்கப்புறம் வந்து இது வந்து ஹாட் அண்ட் ஸ்வீட் சில்லி சாஸ், டொமேட்டோ பிளெயின் டொமேட்டோ கெச்சப் இல்லாமல் சுப்பி எங்கே போச்சு இது, அம்மா வந்து மேகி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஹாட் அண்ட் ஸ்வீட் சாஸ். கொஞ்சம் நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் போகும். ஓகே, அதை நம்ம கரெக்டாக ஞாபகம் வச்சுட்டு சேர்க்கணும். அண்ட் எல்லா இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து மஸ்ட் அண்ட் ஷுட். ஸோ இது பார்ட்டிஸ்க்கு பர்ஃபெக்ட் ஸ்நாக்கு. பசங்களுக்கு ரொம்ப செலிப்ரேட் பண்ணி சாப்பிடுவாங்க பசங்க, அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க. ஊற்றியாச்சா? வினிகர் கொஞ்சம் ஊற்றணும். போடக்கூடாதுல்ல? உப்பு போட்டாச்சா? ஓகே. உப்பு கொஞ்சமாக போடணும். ஓகே. ஸோ பை சான்ஸ் ரெட் சில்லி சாஸ் இல்லைனாக்கா கூட நோ ப்ராப்ளம், க்ரீன் சில்லி சாஸ் இருக்குது, அது போதும். அப்புறம் நம்ம அந்த டொமேட்டோ ஹாட் அண்ட் சில்லி சாஸ் ஊற்றிருக்கோம். ஃபர்ஸ்ட் மேரினேட் மட்டும்தான், செகண்ட் மேரினேஷனும் இருக்குது. அதோட இன்க்ரீடியன்ஸ் நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இது வந்து மேரினேஷன் ஆயிடுச்சு. இது நல்லா ஒரு 4-5 ஹவர் ரெஸ்ட் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் செகண்ட் மேரினேஷனுக்கான இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணிடுவோம். ஹவ் இஸ் இட்? ஸ்நாக்ஸ் போடுறதுக்கு டப்பா இல்லை, அப்பாவே கழுவி வச்சுட்டாங்க. நல்லா ஆறிட்டு அதை ரீஃபில் பண்ணோம். பஸ். ஸோ இப்போ மேரினேட் நம்பர் 2. இதில் வந்து முட்டை 2 சேர்த்துருக்காங்க. இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கு 2 முட்டை, கொஞ்சம் மைதா அடுத்து. ஸோ மைதா வந்து அந்த மாய்ஸ்சரை லாக் பண்ணிடும். ஸோ ரொம்ப லிக்விடியாக தண்ணியாக இருக்காது. அடுத்தது வந்து கார்ன்ஃப்ளவர், கார்ன் ஸ்டார்ச். ஸோ இது கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ இன்னும் கொஞ்சம் மைதா போடணுமா பாருங்கள், இந்த அளவுக்கு தண்ணி இருக்கக்கூடாது. ஸோ இன்னும் கொஞ்சம் மைதா சேர்த்துட்ருக்காங்க. ஸோ குட். எப்போவுமே அந்த மாவு மட்டும் எடுத்து கொஞ்சோண்டு இலையில் போட்டுட்டு டேஸ்ட் பார்த்துருவாங்க. நமக்கு உப்பு, காரம், புளிப்பு எது வேணும்னா சேர்த்துக்கலாம். அண்ட் சில்லி சாஸ், ரெட் சில்லி சாஸ் வந்து நீங்கள் அதில் சேர்க்காமல் தாளிக்கும் போது நம்ம இதுக்கப்புறம் இன்னொரு சாஸ் வர ரெடி பண்ண போகிறோம். இது ஸ்டெப் 2. ஸ்டெப் 3க்கு வரும்போது அந்த ஸ்டேஜில் கூட சேர்த்துக்கலாம். நான் சொல்கிறேன், நல்லா சிக்கன் மேரினேட் ஆகிருக்கு. இருங்க காட்டுறேன். ஜூஸி சிக்கன் இது மாதிரி ஃப்ரை பண்ணி வச்சுட்ருக்காங்க. சரி பார்த்தீங்களா, ஒவ்வொரு பீஸ் எவ்வளோ குண்டாக வருது. இங்கே கொஞ்சம் கலர் டார்க்காக தெரியும், பட் நல்லா பர்ஃபெக்ட் கலர். ஸோ பாருங்கள், உங்களுக்கு கிட்ட இருந்து காட்டுறேன். பாருங்கள் எவ்வளோ ஜூஸி, நல்லா மேரினேட் ஆன சிக்கன். ஸோ சாஃப்ட், டெண்டர், ஜூஸி. லாஸ்ட் பேட்ச். இது வந்து இப்படியே சாப்பிட்லாம். ஓகே, சிக்கன் பக்கோடா மாதிரி. ஆனால் இது வந்து இன்னும் ரெசிபி அபி பாக்கி ஹை. அது லாஸ்ட்டில் ஒரு சாஸ் இல்லை, இதை வந்து நல்லா பெரட்டி. ஆஹா பாருங்கள், இது இப்படி அவ்வளோ. இது பண்ணும் போதே இதில் பாதி காலி ஆகிடும். அப்பா வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வந்த மேங்கோ எல்லாம் காலி. நான் இன்றைக்கி தான் சொல்லிட்டு இருந்தேன் கொஞ்சம் மேங்கோஸ் வாங்கிட்டு வந்தால் நல்லாயிருக்கும். பார்த்தா அது நல்லா ஃப்ரெஷ் ஸ்டாக்கே இல்லையா. ஸோ அப்பா காலையில் மார்க்கெட் போனாங்க, பட் சரியாக மேங்கோஸ் கிடைக்கலன்னு வந்துட்டாங்க. பாருங்கள், மறுபடியும் மிஸ் பண்ணிட்டோம். ஐட்டம் மறுபடியும் மிஸ் பண்ணிட்டோம். ஸோ எண்ணெயில் வந்து பச்சை மிளகா நறுக்குன பச்சை மிளகா சின்னதாக கட் பண்ணி பாருங்கள். ஸோ எண்ணெயில் பச்சை மிளகா, பூண்டு,
ஸோ ஃபைனல் டச், ஃபினிஷிங் டச், இதுதான் மெயின் சாஸ். ரெட் சில்லி சாஸ். வெயிட். ஸோ எண்ணெயில் நறுக்குன்னா பச்சை மிளகா, சில்லி, க்ரீன் சில்லிஸ், ஓகே. அதுக்கப்புறம் வந்து ஜிஞ்சர் ஜூலியன்ஸாக இல்லை ஃபைனாக நறுக்கி போட்டுக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி தூளாக கட் பண்ண ஆனியன், ஸோ எல்லாமே பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆனியன், க்ரீன் சில்லிஸ் அண்ட் ஜிஞ்சர், ஓகே. அதுக்கப்புறம் வந்து இப்போது இதில் சாய் சாஸ், இதில் வந்து கொஞ்சம் வினீகர், ஓகே, கொஞ்சம் ரெட் சில்லி சாஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் டார்க் சாய் சாஸ், அப்புறம் இந்த மேகி ஹாட் அண்ட் ஸ்வீட் எனி பிராண்ட், அம்மா மேகி யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே இதில் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, எல்லாமே இதில் சேர்க்கணும். உப்பு சேர்க்கக்கூடாது, ஏன்னா எல்லா சாஸில் உப்பு இருக்கும். ஸோ இந்த மேரினேடே கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் தண்ணி லாஸ்ட்டில் வந்து கொஞ்சம் கார்ன்ஸ்டார்ச்சு தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த கார்ன்ஸ்டார்ச் ஸ்லரி சொல்கிறாங்க இல்லைங்களா, அது சேர்த்துருவாங்க. ஸோ கொஞ்சம் நல்லா திக்னஸ் கொடுத்துரும். நீங்கள் ஸ்ப்ரிங் அனியன் இருந்தால் அது கூட சேர்த்துக்கலாம். கார்ன்ஸ்டார்ச் ஸ்லரி ரெடி. ஸோ ஃபர்ஸ்ட் சிக்கன் போட்டுக்கணும். பாருங்க, சாஸி கிளாஸி ஆகிடும் நம்ம சில்லி சிக்கன். இதுதான் முக்கியமான ஸ்டெப்பு. அந்த ஹக்கா நூடுல்ஸ் இல்லை ஃப்ரைட் ரைஸ் அவ்வளோ செம்மையாக இருக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம், நீங்கள் வெஜிடேரியனா இதே பன்னீரில் கூட செஞ்சுக்கலாம். ஓகே, பேபி கார்ன்ஸ், வெஜ் பால்ஸ் செஞ்சுக்கலாம், காலிஃப்ளவரில் செஞ்சுக்கலாம். காலிஃப்ளவர் கொஞ்சம் தண்ணியில் போட்டு எடுத்துருங்க, லைட்டாக பிளான்ச் ஆகிட்டோம். ஃபிஷ்ஷில் செய்யலாம், ஃபிஷ்ஷில் செஞ்சு பாருங்களேன், ஸோ டேஸ்டி. கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர், இப்போ கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இது மேலே போரிங். நான் வந்து அந்த ஃபர்ஸ்ட் அந்த சாஸ்லேயே அதை ஊற்றிட்டு லாஸ்ட்டில் தான் சிக்கன் போட்டு மிக்ஸ் பண்ணுவேன். அம்மா உல்டாவை பண்ணிட்டு இருக்காங்க. ஓ, ஸோ இப்படி பண்ணால் காரம் எல்லாம் நல்லா உறிஞ்சி சிக்கன் உறிஞ்சிக்கும், அந்த ஃப்ளேவர், டேஸ்ட், காரம். அதுக்கு மேலே நம்ம ஸ்லரி போட்டோம்னாக்கா பதம் கரெக்டாக இருக்கும். பாருங்கள், இதுதான். இது எப்படி தெரியுமா, நம்ம சாப்பிடும்போது அந்த ஜூஸ் வந்து அப்படியே கையில் அப்படியே வழிச்சு அப்படியே டிக்கிள் ஆகி கீழே வரும். அதுதான் பாருங்கள். கலர் எல்லாம் நம்ம எதுவுமே சேர்த்துக்கல, நேச்சுரல் கலர். இதில் கேமராவில் கொஞ்சம் டார்க்காக தான் வரும் போல். அண்ட் நீங்கள் சிக்கன் வந்து இதுக்கு வாங்கும் போது குட்டி குட்டி க்யூப் சைஸாக கட் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் நாங்கள் வந்து போன்லெஸ் எங்களுக்கு பிடிக்காது. ஸோ சில்லி சிக்கன்னாவே வித் போன் தான் எங்களுக்கு பிடிக்கும். கார்ன்ஸ்டார்ச் போட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 1 minute லிட்டை க்ளோஸ் பண்ணி ஃப்ளேம் ஆனாக இருக்குது பாருங்கள், சிம்மில் வச்சு ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுட்டு இறக்க வேண்டியது தான். ஆஃப்டர் 2 minutes நம்ம சில்லி சிக்கன் இஸ் ரெடி. ஸோ அம்மாவுக்கு கன்சிஸ்டன்சி பிடிச்சிருக்கு. ஸோ சிக்கன் குட்டி குட்டி பீசஸாக வாங்கிட்டு நம்ம இவ்வளோ சாஸ், இவ்வளோ மைதா, அப்புறம் வந்து இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எண்ணெயில் போட்டு எடுக்கும் போது அது புஸ்ஸுன்னு ஆகிடும். ஓகே, அதனால் பீசஸ் சின்னதாக இருந்தால் நல்லாயிருக்கும். வாவ் காரியாண்டர் ட்ரிசில். ஸோ இது வந்து எங்கள் ஃபேமிலிக்கு பிடிச்ச அம்மாவோட ஒரு மாஸ்டர் பீஸ் ரெசிபி. இது சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்ருக்கோம். ஸோ எங்களுக்கு இந்த சில்லி சிக்கன் மட்டும் தான் பிடிக்கும். ஓகே, நாக்கில் ஒட்டிருச்சு. ஸோ ட்ரை பண்ணுங்கள், வெஜ் நான்வெஜ் ரெண்டுத்துலையுமே சூப்பராக இருக்கும். ஸோ ட்ரை பண்ணுங்கள், வெஜ் நான்வெஜ் ரெண்டு வேர்ஷன்ஸ்லேயும் சூப்பராக இருக்கும். ஃபிஷ்ஷும் நல்லாயிருக்கும், எக்கும் நல்லாயிருக்கும். எக்லேயும் அம்மா பண்ணுவாங்க. ஸோ மஸ்ட் ட்ரை ரெசிபி. கொஞ்சமாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பக்காவாக மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் சொல்லலை, அப்படியே தோராயமாக இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் தான் காட்டியிருக்கேன். போடுங்க, நல்லா, ரொம்பவே நல்லா. இது எப்படி பண்ணாலும் நல்லா வரும். 1-2 இன்க்ரீடியன்ட் இல்லைனாக்கா கூட நோ ப்ராப்ளம், அப்படியே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். என் சமையலே வேணான்றாங்க என் பசங்க, அம்மம்மா சமையல் தான் வேணும். ஸோ லிஸ்ட் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டெய்லி ஒவ்வொரு டிஷ். போன vlog நீங்க பார்த்துருப்பீங்க, அம்மா ஸ்டைலில் கோகோனட் மில்க் புலாவ். அவ்வளோ சிம்பிள் டிஷ், ஆனால் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இந்த சில்லி சிக்கனோடய அந்த காம்பினேஷன் நல்லா இருக்கும். நாங்கள் வந்து சப்பாத்தி போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். சூடாக சப்பாத்தியும் நல்லா இருக்கும் காம்பினேஷன். ஸோ இந்த மாசத்தோட அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்துட்டு, அமேசானில் வந்து வார்ட்ரோப் ரீஃப்ரெஷ் சேல் போயிட்டு இருக்கு. மினிமம் அப் டு 50 to 80% டிஸ்கவுண்ட் இருக்கு. ஸோ போன மாதம் தான் நம்ம சர்ஜரினால நான் vlog-ஏ அதாவது அமேசான் ஷாப்பிங் ஹாலே போடல, லீவ் விட்டாச்சு. ஸோ ஒரு 4-5 ப்ராடக்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மாமா எர்த் லெமன் ஆன்டி டேண்ட்ரஃப் கண்டிஷனர். இதில் ஷாம்பூவும் இருக்கு வித் லெமன் அண்ட் ஜிஞ்சர். இது நல்லா இச்சி அண்ட் ஃபிளேக்கி ஸ்கின்க்கு நல்லா இருக்கும். அடுத்தது வெங்காயம் விதை எண்ணெய், வாவ்ல இருந்து அனியன் பிளாக் ஹேர் ஆயில், பிளாக் சீட் ஹேர் ஆயில். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த 2 பிராண்ட்ஸுமே சேஃப், டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட், மேட் இன் இந்தியா. அதே மாதிரி வந்து நான் ஸ்டிக்கி, நான் கிரீசி. ஸோ லைட்டாக இருக்கும், எண்ணெய் வச்சே ஹெவியாக இருக்காது தலைக்கு. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் இந்த ஷாம்பு ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஜோவிஸ் ஹெர்பல், எல்லாமே ஹெர்பல் தான். ஸோ சேஃப். இது இப்போதான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து கண்டிஷனிங் ஷாம்பு. ஸோ தனியாக கண்டிஷனர் யூஸ் பண்ண வேணாம். இதில் நிறைய இன்னும் ஆப்ஷன்ஸ் இருக்கு.
ட்ரை ஹேருக்கு நல்லா பவர்ஃபுல் ஹைட்ரேஷன் கொடுக்கும். ஸ்க்ரீனில் இதோட விலையும் போட்டிருக்கேன். ஸோ பயோ எசன்ஸ் பயோ ஸ்னேல் இது புதுசாக இருக்குல்ல, வித் ஸ்னேல் எக்ஸ்ட்ராக்ட் ரிப்பேர் சிரம்ஸ் நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ ஸ்கின்னை வந்து நல்லா ஸ்மூத் அண்ட் ஃப்ளாலஸாக வச்சுக்கும். இது இனிமே தான் நான் யூஸ் பண்ணணும். பண்ணிட்டு எப்படி இருக்கு சொல்றேன். பயோ எசன்ஸோடது பயோ ரினியூ ராயல் ஜெல்லி, இது நான் யூஸ் பண்ணியிருக்கோம். செம்மையா இருக்கு, செம்ம ஃபீல். எக்ஸ்பாலியேட்டிங் ஜெல், இது ஒரு மாதிரி ஜெல்லி ஃபேஸ் வாஷ், நல்லா லேயரா ஸ்கின்னை க்ளீன் பண்ணும். ஸோ அவ்வளோதான் நம்ம இந்த மாசத்தோட ஷாப்பிங் ஹால். ப்ராடக்ட் லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கிடைச்சிடும். அடுத்த வீடியோ சந்திக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.